தெரிஞ்சு தான் அவங்க பண்ணுறாங்க. எல்லா பக்கம் கேமரா இருக்குது, நம்ம செய்கிற எல்லா செயல்களும் எல்லாருக்கிட்டையும் போய் சேரும், தெரிஞ்சு தான் அவங்க பண்ணுறாங்க. ஒரு பக்கம் அவங்க இயல்பில் ஒரு துயரமான நேரத்தில் இருக்கிற மனநிலையோடு இருப்பாங்க. அதே நேரத்தில் நம்மளை சுற்றி கேமராக்கள் இருக்குது, நம்மளை நிறைய பேர் கவனிக்கிறாங்கன்ற அந்த கான்சியஸ் இருக்கும். அவங்க மனசுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ரெண்டாவது, இவங்க ஃபுல்லாகவே இருந்தது எப்பயுமே செலிப்ரேஷன் மூடோடய இவங்க இருந்தவங்க எல்லா விஷயங்கள்லையும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயத்தையும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு சின்னதாக அப்படி கொண்டு போயிட்டாங்க. காரணம் தனுஷ் அவர்களையும் சொல்லணும். போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா, அந்த பாட்டு சாவு குத்துன்னு கூட தெரியாமல் விஜய்க்காக அந்த கட்சிக்காரங்க எத்தனை தடவை போட்டு விட்டாங்க தெரியுங்களா? விஜய் போட்டாவை போட்டு அந்த பாட்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. டே இது சாவு குத்துடா அப்படின்னு நான் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருந்தேன், இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அது கூட தெரியாமல் போட்டுக்கிட்டாங்க. அந்த மாதிரி அந்த பாட்டு எல்லாரும் எழுதுச்சு. அப்போ இவங்களும் நிறைய அந்த பாட்டை என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அதனால் இப்போ வந்து அவங்களுக்கு தோணுது அதில் இருக்கிறதெல்லாம் அந்த இறந்து போனவனா உயர்வாக சொல்லுகிற விஷயங்கள் அந்த பாடலில். அப்போ அவங்க தன் கணவனை அந்த மாதிரி நினச்சி அவங்க அந்த தாட்டம் போட்டிருக்காங்க. அது பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடச்சிச்சின்னா தாராளமாக பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. எங்கள் அப்பா வந்து மே மாதம் 9ஆம் தேதி 2000 தவறிட்டார். அப்போ வயசு அவருக்கு 53 வயசு. கிட்டத்தட்ட 94லே டாக்டர் சொல்லியிருந்தார். எங்களோட சென்னையில் வந்து அவர் இருந்தப்போ ஒரு நாள் மயக்கம் போட்டு கொடுக்குறாரு. டாக்டர் சொல்லிட்டாரு, நீ சிகரெட் பீடி குடிப்பியானா? ஆமான்னு சொல்லியிருக்காரு. நீ ஒன்று கூட நீ குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் இவர் கேட்கல, பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனால் ஏழ்மையான குடும்பம், கடுமையான ஏழ்மை, சாப்பாட்டுக்கு மட்டும் வாழ்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, வாடகை வீடு. அப்போ 2 தங்கச்சிங்க கல்யாணம் முடியாமல் இருந்தாங்க. ஒரு தங்கச்சி 10th படித்து லீவில் இருந்துச்சு, ஒரு தங்கச்சி 8வது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கல, ஜவுளி கடை போயிட்டு இருந்துச்சு. அம்மா வந்து பக்கத்து ஊரில் மிளகாப்பழம் பறிக்கிறக்காண்டி போயிருந்தாங்க. அவங்க அந்த தலையில் கட்டினதோடு வந்திருந்தாங்க. அந்த வயலுக்குள்ளே தலையில் துணியை கட்டிட்டு வேலை பார்ப்பாங்களா, அதோடு தான் அம்மா வந்தாங்க. அந்த எங்களுக்கு முடியல, அவர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருப்பார்னு நினச்சா. அவர் ரொம்ப நடக்கக்கூட கஷ்டப்பட்டார். ஆஸ்துமா ஆகிடுச்சு, டிபி முறிஞ்சு டிபிலாம் ஆகி அதுக்கப்புறம் ஆஸ்துமா ஆகிட்டு 4 எட்டு நடக்க முடியாது. இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் 6 மாதம் கஷ்டப்பட்டேன். அந்த கிரியெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு நான் போகிறேன். எங்கள் வீட்டுக்கு ஒரு 4 எட்டில் தான் இருக்கும். அப்படி திரும்பணும். அந்த ரோடு டீனா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், முக்கு ரோடு. அந்த கரெக்டாக முக்குக்கிட்ட ஒருத்தர் தள்ளுவண்டி கடை முஸ்லீம் வச்சுருப்பார். என் முதுகு பின்னாடி சத்தமாக சொல்கிறார், அந்த மனுஷனை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகாமல் கொன்னட்டீங்களே பாவிக்கலாம் அப்படிங்கிறாரு. நாங்கள் பெத்த பிள்ளைங்க, எங்கள் அப்பாவை பற்றி எங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன சூழ்நிலை? ஆஸ்பத்திரியில் எங்கே போகலாம்? ஜிஹெச்சுக்கு போகலாம். ஆல்ரெடி ஜிஹெச்சுக்கெலாம் அப்பா ஒரு தடவை போயிட்டு வந்தார். அங்கே வந்து நுரையிலே போயிடுச்சு. நுரையீரல் டேமேஜ் ஆன நுரையீரல் என்ன பண்ண முடியும்? யார்கிட்டையும் பெருசாக பணம் காசு இல்லை, கடன் தான் வாங்கணும். கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு லட்சியமாக வாழ்றதுல எவ்வளோ கெட்ட பேர் சமக்கன்னு நினைக்கிறீங்க? எங்கள் அம்மாவுக்கு கூட நாங்கள் ஆகாத பண்ணோம். அப்பா தவறின பின்னாடி அம்மா வந்து மாதம் மாதம் எனக்கு ஒரு சிறு தொகை கொடுங்கன்னு ஒரு தொகை கேட்டிருந்தாங்க. அந்த தொகை நாங்கள் கொடுக்குற வாடகைக்கு சமமான தொகை, வீட்டு வாடகை. அது முடியாது. ஒருவேளை அப்போ ஹெல்ப் பண்ணுற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட் கடனாளியாக இருந்திருக்கலாம். இப்பயும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம். எப்பயுமே ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சது பண்ணுறோம். இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு காலகட்டத்தில் அந்த வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. ரூபசங்கர் மரணத்தை பார்க்கும்போது எங்கள் அப்பா ஞாபகம் வராது. அதாவது எங்ககிட்ட பணம் இல்லை, அப்பா பார்த்துக்க, அவங்ககிட்ட பணம் இருந்திருக்கு. அவங்க கணவன் மனைவி நல்லா என்னோட அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே ஒரு 10 வருஷமாக இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இவங்க நல்ல ஒரு அந்யோன்யமான கணவன் மனைவியாக இருந்தாலும் அவரோட பழக்க வழக்கங்களை இவங்க முறைப்படுத்தலை அப்படின்றது எனக்கு வருத்தமாக இருக்குது.